Hi students, 12th Maths, Chapter 7, Application of Differential Calculus, Exercise 7.8, Question number 7. Find the dimensions of the rectangle with maximum area that can be inscribed in a circle of radius 10 cm. 10 cm ஆரமுள்ள வட்டத்தினுள் அமைக்கப்படும் செவ்வகங்களுள் மீப்பெரு பரப்புடைய செவ்வகத்தின் பரிமாணங்களை காண்க. இப்போ நம்மளுடைய சர்க்கிளோட ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10 cm கொடுத்துருக்காங்க. நம்ம 10 சென்டிமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் ஒன்று வரைஞ்சிக்கிறோம். அந்த சர்க்கிள் வரைஞ்சாச்சு. இப்போ இதுக்குள்ளே நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் இன்ஸ்கிரைப் பண்ண போகிறோம். அந்த சர்க்கிளில் ஒரு ரெக்டாங்கிள் இன்ஸ்கிரைப் பண்ணியாச்சு. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ரெக்டாங்கிளினுடைய டைமென்ஷன்ஸ் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டிஷன் என்னென்னா அந்த ரெக்டாங்கிளோட ஏரியா மேக்ஸிமமாக இருக்கணும். ஸோ இந்த டயக்ராமை நம்ம ஆக்சிஸ் வரைஞ்சி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒய் ஆக்சிஸ், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ இந்த சர்க்கிளோட ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதான் சென்டர் ஆஃப் த சர்க்கிள். இந்த சென்டர் ஆஃப் த சர்க்கிள்ல இருந்து ஸோ இப்போ நம்ம வரைஞ்சிருக்கிற லைன் வந்து ரேடியஸை குறிக்குது. ஸோ இட் டினோட்ஸ் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஸோ இப்போ இதில் எல்லாம் மார்க் பண்ணிக்கலாம் டயக்ராமில். இது வந்து எக்ஸ் ஆக்சஸ், இது வந்து ஒய் ஆக்சஸ். இந்த சர்க்கிளோட சென்டர் வந்து ஓன்னு எடுத்துக்கலாம். இதனுடைய ரேடியஸ் ஆர் எவ்வளோ அப்படின்னா 10 சென்டிமீட்டர். இந்த ரெக்டாங்கிளுக்கு நேம் பண்ணிக்கலாம். இந்த ரெக்டாங்கிள் நேம் வந்து PQRS அப்படின்னு நேம் பண்ணிக்குவோம். இந்த பாயிண்ட் Pயோட கோஆர்டினேட் வந்து எக்ஸ், ஒய்ன்னு எடுத்துக்கலாம். அப்போனா இதனுடைய எக்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து இது வந்து ஒய். இப்போ இந்த ஓபி இருக்கு இல்லையா, அது எக்ஸ் ஆக்சிஸோட உருவாகக்கூடிய ஆங்கிள் வந்து டீட்டா அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ இது எல்லாத்தையும் எழுதிக்கலாம். கன்சிடர் த circle with center O of 0, 0 and radius 10 cm. ஸோ ரேடியஸ் 10 சென்டிமீட்டர்னால நம்ம ஓபி எவ்வளோன்னு குறிச்சிக்கலாம்னா 10 சென்டிமீட்டர் அப்படின்னு குறிச்சிக்கலாம். Let PQRS be a rectangle inscribed in the circle. அதே போல let OP makes an angle theta with positive x-axis. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நமக்கு இருக்குது. ஸோ அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை தனியாக ஷேட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஸோ ஃப்ரம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஸோ இந்த ஷேட் பண்ணியிருக்க ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் நமக்கு சைன் தீட்டா வேணும்னா ஃபார்முலா என்னென்னா ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைபோட்டனஸ். அதே போல் காஸ் தீட்டா வேணும் அப்படின்னா
adjacent side divided by hypotenuse. அப்போ sin theta என்னன்னு எழுதலாம்னா இங்கே வந்து இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடாக ஒய் இருக்கு. ஹைபாட்டனஸ் வந்து எவ்வளோனா ரேடியஸ் எவ்வளவு 10 சென்டிமீட்டர். அதே போல் காஸ் தீட்டா ஈக்குவல் டு இங்கே அட்ஜசன்ட் சைடு வந்து எவ்வளோனா எக்ஸ். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இப்போ இதுதான் 90 டிகிரி. ஸோ இது வந்து எக்ஸ் அட்ஜசன்ட் சைடு. ஹைபாட்டனஸ் ரேடியஸ் வந்து எவ்வளோனா 10 சென்டிமீட்டர். அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா ஒய் மட்டும் வேணும்னா 10 sin theta அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ 10 sin theta equal to y and 10 cos theta equal to x. ஸோ x and y ஓட வேல்யூஸ் நமக்கு இருக்கு. இப்போ நம்ம ஏரியாவை வச்சு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண போகிறோம். இப்போ ரெக்டாங்கிளோட டைமென்ஷன்ஸ் இந்த டயக்ராமில் இருந்து எப்படி எழுதலாம்னா இப்போ இந்த டிஸ்டன்ஸ் நம்ம ஒய்ன்னு எழுதியிருக்கனால ஸோ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம பிரெத்தாக எடுத்துக்கலாம், இதை வந்து நம்ம லென்த்தாக எடுத்துக்கலாம். ஸோ லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இது ஒய் அப்படின்னா இது வந்து 2y. அதே போல் இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ்னா இது வந்து எவ்வளோ இருக்கும் 2x இருக்கும். ஸோ இதான் வந்து லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள். அப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வேணும் அப்படின்னா லென்த் இன்டூ பிரெத். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் PQRS A equal to length into breadth square units. இதான் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ நம்ம இப்போ ஏரியா வேணும் அப்படின்னா இங்கே லென்த்து 2x, பிரெத்து வந்து 2y. இதில் ஆல்ரெடி எக்ஸ் அண்ட் வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 2 இன்டூ எக்ஸ் அப்படின்றது 10 cos theta. அதே போல் இன்டூ 2 இன்டூ ஒய் அப்படின்றது 10 sin theta. ஸோ இதை எப்படி நான் குரூப் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த 2 இந்த 10 இந்த 10 இதை மூணையும் மல்டிப்ளை பண்ணால் 2 10s are 20. 20 இன்டூ 10 வந்து நமக்கு 200 வந்துடும். ஸோ 200. அது போக மீதி என்ன இருக்குன்னா இங்கே ஒரு 2 இருக்குது. அந்த 2 இங்கே காஸ் தீட்டா இருக்குது, இங்கே சைன் தீட்டா இருக்குது. அதை எப்படி மாற்றி எழுதிக்கிறேன்னா சைன் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா. அதாவது 2 சைன் தீட்டா காஸ் தீட்டாவை தனியாக வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 200 இன்டூ 2 சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு வருது. பை ட்ரிக்னாமெட்ரிக் ரிலேஷன் நம்ம 200 இன்டூ 2 சைன் தீட்டா காஸ் தீட்டாவை சைன் 2 தீட்டான்னு எழுதலாம். அப்போ இதில் இருக்க வேரியபிள் என்னென்னா தீட்டா. அப்போ இந்த ஈக்குவேஷன் நான் என்னென்னு ஃப்ரேம் பண்ணிக்கிறேன்னா ஏ ஆஃப் தீட்டா அப்படின்னு ஃப்ரேம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு ஈக்குவேஷன் உருவாயிடுச்சு. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். தீட்டாவை பொறுத்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது ஏ டேஷ் ஆஃப் தீட்டா. ஸோ இதில் எது கான்ஸ்டன்ட்னா 200 கான்ஸ்டன்ட். சைன் 2 தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் 2 தீட்டா. அதில் இருக்க 2 தீட்டாவை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒரு 2 வரும். ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 200 இன்டூ 2 400 காஸ் 2 தீட்டா அப்படின்னு கிடச்சிக்கும். ஸோ டு ஃபைண்ட் கிரிட்டிக்கல் நம்பர் we have to put a dash of theta equal to 0 அப்படின்னு போடணும். ஸோ a dash of theta 0 போட்டால் 400 இன்டூ காஸ் 2 தீட்டா ஈக்குவல் டு 0. இப்போ இன்டூ 400 அந்த பக்கம் போனால் என்ன ஆயிரும், டிவைட் பை 400 ஆயிரும். தேர்ஃபோர் காஸ் தீட்டா ஈக்குவல் டு 0 பை 400. ஆன்சர் வந்து 0. அப்போ இந்த 2 தீட்டான்ற இடத்துல என்ன போட்டால் 0 வரும் அப்படின்னா காஸ்க்கு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி 0 வரும். ஸோ இது மட்டும் தான் வரும் அப்படின்னா இன்னும் நம்ம நிறைய வேல்யூஸ் எழுதலாம். பட் நம்ம தீட்டாவை எங்கே எடுத்திருக்கோம் டயக்ராமில் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் பிட்வீன் 0 அண்ட் π/2. ஸோ ஹியர் theta lies between 0 and π/2, equal to 0 and equal to π/2. அப்போ இந்த ஒரு வேல்யூ தான் நம்மளால எடுத்துக்க முடியும், மற்ற வேல்யூஸை ஒமிட் பண்ணிடலாம் நம்ம ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் எடுத்துருக்கனால. அப்போ தீட்டா மட்டும் வேணும் அப்படின்னா இந்த 2 கீழே வந்துடும். 2 2s are என்ன ஆயிரும் 4. அப்போ தீட்டா ஈக்குவல் டு π/4 அப்படின்றது தான் நம்மளுடைய கிரிட்டிக்கல் நம்பர். ஸோ இதான் நம்மளுடைய கிரிட்டிக்கல் நம்பர். இது ஏ டேஷ் ஆஃப் தீட்டாவுடைய ஆன்சர். ஆல்ரெடி நம்ம ஈக்குவேஷன் ஏ ஆஃப் தீட்டா வந்து என்னன்னா 200 இன்டூ சைன் 2 தீட்டா. ஸோ
வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்டு ஒய். ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் ரீகேப் பார்த்தரலாம். அதாவது நம்ம ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிட்டோம், அதனுடைய சென்டர் 0,0 ஆரிஜின், ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் குறிச்சாச்சு. இப்போ இதனுடைய ரேடியஸ் எவ்வளோனா 10 சென்டிமீட்டர். இதில் PQRS அப்படின்ற ஒரு ரெக்டாங்கிள் அந்த ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, அதை நம்ம இன்ஸ்கிரைப் பண்ணிடுவோம். இதில் OP வந்து எக்ஸ் ஆக்சிஸோட உருவாகக்கூடிய ஆங்கிளை நம்ம தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஷேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் சைன் தீட்டா வேணும்னா ஆப்போசிட் சைடு ஒய் பை அட்ஜசன்ட் சைடு வந்து 10, காஸ் தீட்டா வேணும்னா ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்டனஸ் 10, காஸ் தீட்டா வேணும்னா அட்ஜசன்ட் சைடு எக்ஸ் டிவைடட் பை ஹைபாட்டனஸ் வந்து 10. ஸோ அதில் வந்து நமக்கு எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூஸ் கிடைக்குது. இப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வேணும்னா லென்த் இன்டூ பிரெத். இந்த டயக்ராமில் பார்த்தா இந்த எக்ஸுங்கிறது இந்த லென்த்தில் பாதி. அப்போ அதை வந்து நமக்கு டோட்டல் லென்த் வேணும்னா அதை 2xன்னு எடுத்துக்கலாம். பிரெத் வேணும்னா ஒய் மாதிரி 2 பங்கு, அது 2yன்னு எடுத்துக்கலாம். இப்போ 2x இன்டூ 2yன்னு போட்டு xy வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது, 200 இன்டூ சைன் 2 தீட்டா. இதை வந்து நம்ம ஏ ஆஃப் தீட்டா, ஏன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் தீட்டாவில் இருக்குது, இதில் இருக்கக்கூடிய வேரியபிள் வந்து தீட்டா தான். ஸோ ஏ டேஷ் ஆஃப் தீட்டா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு 400 cos 2 தீட்டான்னு கிடைச்சிது. கிரிட்டிக்கல் நம்பருக்கு ஏ டேஷ் ஆஃப் தீட்டா ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம். அப்போ நமக்கு தீட்டாவுக்கு நிறையா வேல்யூஸ் கிடைக்கும். பட் நம்ம ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் எடுத்துக்கிட்டனால 0 to π/2ல லிமிட் பண்ணுறோம். அப்போ நமக்கு π/2 மட்டும்தான் எடுத்துக்க முடியும். அப்போ அந்த 2 தீட்டாவில் இருக்க 2 இந்த பக்கம் வந்தால் டிவைட் பை 2 ஆயிரும். 2 கீழே ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது, 2 2s are 4. இதான் நம்மளுடைய கிரிட்டிக்கல் நம்பர். இப்போ நம்ம செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டுக்கு போகிறோம். அதுக்கு மறுபடியும் நம்ம இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம். ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா ஏ டபுள் டேஷ் ஆஃப் தீட்டா. இப்போ ஏ டேஷ் ஆஃப் தீட்டாவை மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஏ டேஷ் ஆஃப் தீட்டா எவ்வளோ, 400 cos 2 தீட்டா. இதில் 400 கான்ஸ்டன்ட். cos 2 தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் 2 தீட்டா. ஏன்னா cos தீட்டாவோட டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் சைன் தீட்டா. அதில் இருக்கிற 2 தீட்டாவை மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒரு 2 வரும். ஸோ இது ஆர்டர் எப்படி எழுதலாம்னா மைனஸ் 2 இன்டூ 400 800 சைன் 2 தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். இதுதான் ஏ டபுள் டேஷ் ஆஃப் தீட்டா. இப்போ இந்த டபுள் டேஷில் நம்ம கிரிட்டிக்கல் நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ நம்மளோட கிரிட்டிக்கல் நம்பர் என்ன இருக்குன்னா π/4. இதை சப்ஸ்டியூட் பண்ணால் மைனஸ் 800 இன்டூ சைன் 2 இன்டூ π/4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த 2வை வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ மைனஸ் 800 இன்டூ சைன் 90. சைன் 90 எவ்வளோ, 1. அப்போ ஆன்சர் எவ்வளோ வருதுன்னா மைனஸ் 800 விச் இஸ் லெஸ் தென் 0. ஸோ லெஸ் தென் 0ன்னு வந்திருக்கனால நம்ம என்ன சொல்லிடலாம்னா ஏரியா இஸ் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லிடலாம். நம்ம ஆப்போசிட்டாக சொல்லணும் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டில். ஏரியா இஸ் மேக்ஸிமம் வென் வென் தீட்டா ஈக்குவல் டு, இங்கே நமக்கு வேரியபிள் வந்து தீட்டா இருந்தது, வென் தீட்டா ஈக்குவல் டு π/4. ஸோ நம்ம கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதனோட ஏரியா மேக்ஸிமமாக இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஃபைண்ட் த டைமென்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ டைமென்ஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி எக்ஸ் அண்ட் ஒய் தான் டைமென்ஷன்ஸ். ஸோ டைமென்ஷன் வந்து எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு சொல்லக்கூடாது, இங்கே வந்து 2x and 2y லென்த் அண்ட் பிரெத். ஸோ அப்போ டைமென்ஷன்ஸை இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நம்ம ஹெட்டிங் என்னென்னு எழுதிக்கிறோன்னா இதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது, டைமென்ஷன்ஸ் ஆஃப் ரெக்டாங்கிள் PQRS. ஸோ இது வேணும்னா லென்த்தும் பிரெத்தும் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே லென்த்து வந்து நம்ம எவ்வளோன்னு எடுத்துக்கிட்டோம், 2xன்னு எடுத்துக்கிட்டோம். பிரெத் வந்து 2y. அப்போ 2x அப்படின்னா 2 இன்டூ எக்ஸோட வேல்யூ. ஸோ எக்ஸ் ஆல்ரெடி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 10 cos தீட்டா, ஒய் வந்து 10 sin தீட்டா. ஸோ 10 cos தீட்டா இன்டூ 10, இது வந்து 10 sin தீட்டா வந்துடும். ஸோ 2 இன்டூ 10 20 வந்துடும். காஸ் தீட்டாக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்னா π/4. ஏன்னா நமக்கு எப்போ ஏரியா மேக்ஸிமமாக கிடைச்சதுன்னா தீட்டா π/4 இருக்குல்ல. அப்போ அதே மாதிரி சைனுக்கு போட்டால் சைன் π/4. π/4னா 45, சைன் 45 காஸ் 45 ரெண்டுமே வேல்யூ எவ்வளோனா 1/√2. அப்போ 20 இன்டூ 1/√2 அப்படின்னு வரும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் இதை 2 இன்டூ 10 20 பிரிக்கலாம், டிவைடட் பை √2. ஸோ இந்த √2வையும் 2வையும் அடிச்சிட்டா மேலே ஒரு √2 வந்துடும். ஏன்னா 2வை √2 இன்டூ √2ன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம், ஒரு √2 கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் என்ன வருது, 10√2. ஸோ அதே போல் இங்கேயும் 20 இன்டூ சைன் 45யும் 1/√2 தான். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணாலும் நமக்கு 10√2 தான் வரும். அப்போ லென்த்தும் 10√2 யூனிட்ஸ் தான், பிரெத்தும் 10√2 யூனிட்ஸ் தான். இதான் நம்மளுடைய டைமென்ஷன்ஸ். ஒருவேளை இந்த கொஷினில் இப்போ இதோட கேட்டாங்க, இதோட நிறுத்தினா போதும், இதனுடைய ஏரியா அந்த மேக்ஸிமம் ஏரியா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா லென்த் இன்டூ பிரெத். ஸோ லென்த் எவ்வளோனா 10√2 இன்டூ பிரெத் எவ்வளோனா 10√2. 10 இன்டூ 10 100, √2 இன்டூ √2 2 வந்துடும். அப்போ என்ன வந்துடும், 200 ஸ்கொயர் யூனிட்ஸ்.
ஸோ இங்கே ரேடியஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கனால 200 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கூட எழுதிக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் கவனிச்சோம்னா இதில் லென்த்தும் பிரெத்தும் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது எதை இம்ப்ளைஸ் பண்ணுதுன்னா இந்த ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா அது வந்து என்ன ஆயிடுதுன்னா ஸ்கொயர் ஆயிடுது. ஸோ ரெக்டாங்கிள் பிகேம்ஸ் ஸ்கொயர். அப்போ இதில் ஒரு இன்ஃபரன்ஸ் என்ன சொல்லலாம்னா ஒரு சர்க்கிள்குள்ளே இன்ஸ்கிரைப்ட் ஆகிய மேக்ஸிமம் ஏரியா கொண்ட ரெக்டாங்கிள் ஆனது கண்டிப்பாக என்னவா இருக்கும்னா ஸ்கொயராக தான் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லலாம். ஸோ இந்த விஷயம்லாம் கொஷினில் கேட்டிருந்தா எழுதலாம். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா டைமென்ஷன்ஸ். ஸோ நம்ம அந்த டைமென்ஷன்ஸ் வரைக்கும் கண்டுபிடிச்சி நிறுத்திட்டோம்னா போதும். ஸோ நம்மளோட டைமென்ஷன் எவ்வளோனா லென்த்து வந்து 10√2 சென்டிமீட்டர், பிரெத்தும் 10√2 சென்டிமீட்டர். இதோட நிறுத்திட்டா போதும். தேங்க்யூ.